அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எம் சன்சிகா. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு காட்டுல ஒரு மான் இருந்துச்சாமா. அந்த மான் நடந்து போயிட்டு இருந்துச்சாமா. நடந்து போற வழியில ஒரு கண்ணாடி பார்த்துச்சுமா. அந்த கண்ணாடியில அதோட முகத்தை கடிச்சோமா. இந்த கண்ணாடியில அதோட முகத்தை தெரிஞ்சதுமா. அந்த முகம் அப்போது அதோட கொம்புகள்ல இலைகள்ல இருந்துச்சாமா. அது பார்த்தோன்னே நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன்னு சொல்லிச்சாமா. அப்போ அதோட உடம்புகள்ல புள்ளி புள்ளியா இருந்துச்சாமா. அதை பார்த்து நான் எவ்வளவு அழகா இருக்கேன், நான் அழகா இருக்கிறேன்னு சொல்லிச்சாமா. அப்புறம் நேரம் பார்த்து ஒரு வேடக்காரன் துரத்திட்டு வந்துட்டு இருந்தான். அது வேகமா ஓடிட்டே இருந்துச்சு. உசுருக்கு பயந்து ஓடிட்டே இருந்துச்சு. அதோட மனசுக்குள்ள இப்படி நினைச்சு, நான் என் காலை எவ்வளவு வெறுத்தேன், ஆனா அந்த கால் தான் என்னை காப்பாத்துது. என் கொம்பை நான் அழகுன்னு நினைச்சேன், அந்த கொம்பை என்னை காப்பாத்தல. என் உடம்பு அழகுன்னு நினைச்சேன், அதுவும் என்னை காப்பாத்தல. ஆனா யாருதான் என்னை காப்பாத்துனா, என்னோட கால்களை தான் என்னை காப்பாத்துச்சு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டு அது வேகமா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வேகமா ஓடுற வழியில இந்த சைடு ஓடலான்னு அது காற்று பக்கத்துக்கு வந்துச்சு. அப்ப இந்த சைடு ஓடலான்னு அது ஓடும் போதே அந்த சைடு காட்டு தீ இருந்துச்சு. அப்ப இந்த சைடு ஒரு புலி வந்துட்டு இருந்துச்சு. இந்த சைடு ஒரு வீரன் வந்துட்டு இருந்தான். அப்போ இந்த சைடு அது ஓடலான்னு ஓடி இருக்கும் போது அதுக்கு காலு கை உடம்பு இதெல்லாம் வலிச்சுது. அப்போ அது ஒரு குட்டி போட்டுச்சு. குட்டி போட்டது அந்த வீடன் பார்த்த உடனே பாவம் பட்டு அந்த மான் வச்சிருந்த அம்புக்குரிய நேரம் புளி வச்சுட்டான். புளி செத்துருச்சு. அப்போ அந்த பக்கத்தில் இருந்த மின்னல் காற்று அதெல்லாம் ஒரே மழையா இருந்துச்சாமா. அப்போ அதெல்லாம் அந்த காட்டு தீய அழிச்சிருச்சாமா. அப்போ அதுக்கு எந்த எதிரியும் இல்லையாமா. அப்போ அது போயிடுச்சாமா. அப்புறம் அதோட நம்பர்களை பார்த்துச்சாமா. நம்பர்களை பார்த்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லிச்சோம்மா. அப்போ அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்களாம்மா. நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், இந்த காடு தான் என்னை காப்பாத்துச்சுன்ட்டு இந்த காடுக்கு ஏதாவது பண்ணணும்ட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. முடிவு எடுத்து நிறைய விதைகள்லாம் போட்டு பெருசு பெருசா நிறைய மரங்கள்லாம் வளர்த்தாங்களாமா. அப்ப செடி கொடி இதெல்லாம் நிறைய வளர்த்தாங்களாமா. இது நல்ல விஷயங்களை அந்த காட்டுல உருவாக்கினாங்க.